ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் மூலமாக ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் வந்து ரெக்வெஸ்ட் NETC ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ரெக்வெஸ்ட் ஃபார் NETC ஃபாஸ்டேக்ன்றது அது சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா செலக்ட் யுவர் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் மேலே லாகின் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து லிங்க் ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அக்கௌண்ட் நம்பரையும் மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கீழே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 2ல் இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப், உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், உங்கள் பேன் கார்டு ப்ரூஃப், வேறு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதெல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை வந்து உங்கள் அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணுவோமா, இல்லைனா பேங்க் மூலமாக வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும். அந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. 1 by 1 கொடுத்துக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் நம்பர், என்ன மாரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த இதையும் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து RC புக்கு ப்ரூஃபையும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. 518 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ரீசார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எடுத்துக்கலாமா, கம்மியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. உங்கள் மினிமம் ரீசார்ஜ் வந்து 200 ருபீஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோ ரீசார்ஜ் வந்து 500 எடுக்கலாமா, இல்லை கம்மியாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கீழே வந்து 518 இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த 518 வந்து இதில் வந்து 200 ரூபா வந்து உங்கள் ரீசார்ஜ் வந்து டாப் அப் ஆயிரும். மீதி உள்ள அமௌண்ட்டு தான் உங்கள் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் இருக்க சார்ஜ் அமௌண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். GS Info தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.